வெந்தயக்கீரை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தோசை மாவு நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். வெந்தயக்கீரையை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நான் பூச்சியெல்லாம் இல்லாமல் நல்ல இலையாக பார்த்து பறித்து தண்ணியில் அலசி எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். 4 வரமிளகாய், தனியா 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், புளி இந்த அளவுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். மிக்ஸி ஜாரில் வரமிளகாய், தனியா, புளி, சீரகம், அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், வரமிளகாய் எல்லாத்தையும் நான் நல்லா மிக்சியில் போட்டு சூப்பராக அரைச்சிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, ஏன்னா மாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வெந்தயக்கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். கீரையை நல்லா ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். தோசை ஊற்றும் போது நல்லா வரும் தோசை. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மாவில் போட்டுடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெந்தயக்கீரையும் மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் கட் பண்ணி வச்ச வெந்தயக்கீரையை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தோசை தவாவும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி அழகாக தேய்ச்சி விட்டுருங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக கீரைனாலே நம்ம உடம்புக்கு நல்லது தான். எப்போவுமே கீரை பொரியல், கீரை குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி தோசையிலலாம் கீரை போட்டு நம்ம வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெந்தயக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். குழம்பு எவ்வளோ நல்லா ப்ரௌனாக சூப்பராக வந்துருக்கு தோசை. 2 பக்கமும் தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். வெந்தயக்கீரை தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெந்தயக்கீரை தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இந்த தோசைக்கு நல்லா ஆப்டாக கொள்ளு சட்னி செஞ்சுருக்கேன். இதுவும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, கொள்ளு சட்னி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதனால் நான் இந்த காம்பினேஷன் எடுத்திருக்கேன். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாலக்கீரையில் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் பாலக்கீரையை வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பாலக்கீரையை நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நான் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை வந்து நல்லா வேகணும். நம்ம எப்பவுமே கீரையை வேக வைக்கும் பொழுது தட்டு போட்டு மூடி வைக்கக்கூடாது, அப்படியே தான் நம்ம வேக வைக்கணும். கீரை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க, கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த தண்ணி ஃபுல்லாக கீழே ஊற்றிட்டு நம்ம வெறும் கீரையை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற தோசை மாவில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, நான் ஏற்கனவே உப்பு, சோடா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் மாவு. இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தோசை மாவு பதத்துக்கும் நல்லா கரைச்சி வச்சுட்டேன். பாருங்க, நான் தோசைக்கல் நல்லா சூடேறிட்டோம். தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம தோசைக்கல் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்போ நம்ம வீட்டில் நார்மலாக எப்படி தோசை செய்வோமோ அதே போல தான் செய்வோம். அப்படி செய்யாமல் இது போல் கொஞ்சம் அப்பப்போ கலர்ஃபுல்லாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தோசை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு. நான் திருப்பி போட்டுடுறேன். தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்ப சூப்பராக நல்லா வந்திருக்கு. பாருங்க, பாலக்கீரை தோசை. இப்போ நம்ம பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம பாலக்கீரை தோசையை வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாலக்கீரை தோசை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியும் கூட நம்ம இதை செய்யறது. அப்பப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து பாலக்கீரை தோசைக்கு வந்து நான் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த சட்னி வேணால் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். இந்த தோசைக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது போல் உங்கள் வீட்டில் நீங்களும் பாலக்கீரை தோசை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கொத்தமல்லி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் தோசை மாவு நல்லா கட்டியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஒரு புடி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு
புதினா இவ்வளோ இருந்தால் போதும். கொத்தமல்லியை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம நான் கொத்தமல்லியை தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் புதினா, கட் பண்ண கொத்தமல்லி ரெண்டையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவையும் நான் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் மாவில் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன். அதனால் இப்போ நான் உப்பெல்லாம் ஆட் பண்ணாமல் வெறும் இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் கொத்தமல்லி பேஸ்ட்டு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஸ்டவ் மேலே நான் தோசை தவா வச்சுட்டேன். தவா நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது மேலே நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் இன்னும் டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் அப்படியே மாவில் அழுத்தி விட்டுட்டோம்னா திருப்பி போடும்போது வெங்காயம் கீழே கொட்டாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக கொத்தமல்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம்லாம் நல்லா சூப்பராக எல்லா இடத்துலையும் கீழே கொட்டாமல் ஃபுல்லாக ஒட்டி நல்லா டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொத்தமல்லி புதினாலெல்லாம் நம்ம தோசை செஞ்சு கொடுத்தோம்னா, முக்கியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்களும் கொத்தமல்லி தோசையை வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நான் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி. தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவனது. ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, தக்காளி ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளியை நான் நல்லா சூடு ஆற வச்சுட்டேன். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் துருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில் நான் நல்லா பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற மாவில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே மாவில் உப்பு போட்டதுனால இப்போ நான் போடல. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த கரண்டியில் ஒரு கரண்டி மாவு எடுத்தாலே போதும். எனக்கு நல்லா மெல்லிசாக வரும் தோசை. மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். தக்காளியோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். தோசை 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோசை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.